ஹலோ ஹாய் ட்ரேடர்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ்னா என்ன, இம்பேலன்ஸ்னா என்னன்றது தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பொதுவாக மார்க்கெட்டில் ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் நடக்குதுன்னா, ஒவ்வொரு கேண்டிலுக்கு இடையிலையுமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அதாவது இப்போ இங்கே ஒரு கேண்டில் வந்திருக்கா, ஃபார்மேஷன் நடந்திருக்கா, இந்த கேண்டிலுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. பாடியும் சரி விக்கும் சரி ஒவ்வொரு கேண்டிலோடைய கண்டினியூஷன் அண்டு கனெக்டிவிட்டியில் தான் மார்க்கெட் வந்து இருக்குது, கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இந்த கண்டினியூஷன் இருக்குதுன்னா மார்க்கெட் வந்து பேலன்ஸாக பொறுமையாக அழகாக ரன் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை, மார்க்கெட் வந்து இந்த எந்த ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் இது போல் ஒரு இம்பேலன்ஸ்டு மூவ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த விக் ரிஜெக்ஷனும் இருக்கட்டும், இந்த விக் ரிஜெக்ஷனாக இருக்கட்டும், இதுக்கு நடுவில் எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே இல்லை இல்லையா, இதை தான் நம்ம வந்து இம்பேலன்ஸ் என்ட்ரின்னு சொல்லுவோம். இந்த இம்பேலன்ஸ் என்ட்ரி எப்படி வந்து உருவாகுதுன்னா, மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது தான் இந்த இம்பேலன்ஸ் ஆனது உருவாகும். ஓகேங்களா? அப்படி உருவாகும் போது இங்கே ஏன் நம்ம வந்து இதை மார்க் பண்ணுறோம்னா, அகெயின் மார்க்கெட் இந்த இம்பேலன்ஸ் ஜோனுக்கு வந்துச்சுன்னா மார்க்கெட்டோடைய இம்பேக்ட் ஆனது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வந்து இந்த இம்பேலன்ஸ் ஜோனில் நம்ம என்ட்ரி ஆனது எடுக்கப்படணும். இதனுடைய எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருக்கலாம். அது இல்லாமல் நான் இங்கே காட்டுற பாருங்கள். கிளியராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கிளியராக ஒரு இம்பேலன்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல இம்பேலன்ஸ் நடந்திருக்கா, இந்த இம்பேலன்ஸ் ஜோனில் நம்ம ஃபஸ்ட் இந்த இடத்துலையுமே என்ட்ரி எடுக்கலாம், இல்லை இதுக்கு நடுவில் இங்கேயும் சென்டரில் என்ட்ரி எடுக்கலாம், இல்லை லோவிலையும் என்ட்ரி எடுக்கலாம். இங்கே வந்து லோவில் என்ட்ரி எடுத்திருக்கோம், அதனால் இந்த லோ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லோ இல்லை ஸ்விங்கோடைய இந்த விக் ரிஜெக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, இந்த விக் ரிஜெக்ஷனுக்கு கீழே வந்து நம்ம எஸ்எல் வச்சுக்கிட்டு டார்கெட்டை வந்து அந்த ஸ்விங்கோடைய ஹைக்கு வச்சிடணும். ஓகேங்களா? நம்ம இம்பேலன்ஸ் என்ட்ரியை இப்படி தான் எடுக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ.